la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அந்த டீமே பயங்கர அக்ரெசிவா இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஜேசனுடைய அந்த கையை தூக்கிட்டு இப்படி பேசுறாரு பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அந்த தலைவனுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் அவருக்கு நிறைய டைம் கிடையாது. அவர் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணால் அப்போ அவருக்கு தெரியும் எவ்வளோ தொழில் டிமாண்ட்ஸ் இருக்குது, அவர் பேரில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தெரியும். மக்களாக போய் நின்று ஒரு கான்ஸ்டியூன்சி போய் நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்தால் தான் முடியுமே தவிர ஜஸ்ட் ஒரு பிராண்ட் ஐகானிக்கில் மட்டும் நம்மளோட ஓட்டு வந்துடுறாரு. 23% வந்து டிவிக்கு எங்களுக்கு ப்ரிஃபர்டு, 23% ஏடிஎம்கே சொல்லும்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. தட் சென்ஸ் அ சிக்னல் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எல்லாருக்கும் ஒரு சிக்னல் வருது, அப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அண்டர் கரண்ட்டில் ஒன்று நடந்துட்டு இருக்கு, மக்கள் மத்தியில் அப்படி ரீச் ஆகிட்டு இருக்கு. விஜய் சார் ரொம்ப சீரியஸான ஒரு பொலிட்டிஷியன். அடுத்ததாக ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய மெசேஜ் என்னன்னா 23% ஆகிடும்பா, ஈக்குவல் ஆகிடுவா விஜய்க்கு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடும். அடுத்தது மீதி இருக்கிற பிஜேபியிலும் சரி என்டிகேயும் சரி எல்லாருக்கும் மெசேஜ் வருது, உங்களுக்கான இது இவ்வளோதான், இப்போ டாப் 3னா இவங்க 3 பேர் ஆகிட்டாங்க. உண்மையான இது என்னன்னா டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எது தெரியுமா, மக்கள் மத்தியில் எனக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் கிடைக்கல, இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகலை, நான் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கல அப்படின்னு வந்ததுனா தான் அதிருப்தி அதிகமாகும். ஆனால் அவங்க பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க திமுக அரசாங்கம். அதனால் அப்படி மக்கள்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத போது எப்படி வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும்? ஓகே, அப்போ இவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு? அவங்களுக்கு ஒரு மாற்றம் என்ன கொண்டு வர போறாரு? மாற்றம் என்பது உண்மையிலே முக்கியமான மாற்றமாக இருக்கும். மக்கள் பார்த்து வாவ், இப்படிப்பட்ட மாற்றம் இவரால் பண்ண முடியுமா? Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் கோஃப்டா தனஞ்சயன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது கான்ஃபிடன்ட் பத்தி பேசியிருந்தீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்திலையும் அந்த கான்ஃபிடன்ட் அப்படின்ற வார்த்தை தான் பயங்கரமா போயிட்டு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி சொல்லும் போது இவருக்கு பேச தெரியுமா, இவர் மேடையில என்ன பேச போறாருன்னாங்க, மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டாங்க, நடத்தி முடிச்சிட்டாரு. அடுத்ததான் புத்தக வெளியீட்டு விழான்னு ஒன்று வருது, ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியல் உருவாகுது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா ஏன் திருமாவளவன் வரல, ஏன் விஜய் வராரு, விஜயோட மேடையை அது மாறிடுச்செல்லாம் சொல்றாங்க. அங்க பேசும்போது விஜயோட கான்ஃபிடன்ட் லெவல் முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சு. அதை சுற்றி நிறைய சர்ச்சைகளும் வந்துச்சு. உங்க பார்வைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட அந்த பாதை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? பயங்கர ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. நான் ஸ்டடி பண்ணுறேன், சோஷியல் மீடியா கவனிக்கிறேன். அந்த டீமே பயங்கர அக்ரெசிவாக இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நம்ம கான்ஃபிடென்ட் வார்த்தையிலே போகலாம், அந்த வார்த்தை போகலாம். அது வர்றது வந்து விஜய் சார்லேருந்து வருது. விஜய் சாருடைய அந்த கையை தூக்கிட்டு இப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அந்த தலைவனுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஒரு தலைவனாக உருவாக்கிட்டு வர்றாரு. ஆக்சுவலி இந்நேரம் வந்து அரசியலில் ஃபுல் ஃப்ளெஜாக இருக்கணும், அவர் அந்த படம் முடிக்கணுன்ற இதில் அதில் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும், ஏன்னா டைம் இல்லை, நிறைய டைம் கிடையாது. அவர் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணால் அப்போ அவருக்கு தெரியும் எவ்வளோ தொழில் டிமாண்ட்ஸ் இருக்குது, அவர் பேரில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தெரியும், அந்த உழைப்புக்கான எந்த அளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்ன்றது அவருக்கு தெரியும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இறங்கி நம்ம ஜெயிச்சிட முடியாது. நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணால் தான் நம்ம மக்களாக போய் நின்று ஒரு கான்ஸ்டியூன்சி போய் நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்தால் தான் முடியுமே தவிர ஜஸ்ட் ஒரு பிராண்ட் ஐகானிக்கில் மட்டும் நம்மளை ஓட்டு வந்துடாது. ஏன்னா ஓட்டு கன்வர்ஷன்றது மிகப்பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, லோக்கல் லெவலில் பல விஷயங்கள் தேவைப்படுது அவருக்கு. ஸோ ஒரு வேவ் இன்னைக்கு வந்து அவருக்கு கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் தமிழக அரசியல் எல்லாருக்குமே தெரியும். ஒரு டாக்கிங் பாயிண்டாக விஜய் சார் மாறி இருக்காருன்னா எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க. சின்ன வயசு, இந்த வயசு ஒன்றும் பெரிய வயசு கிடையாது. அவர் 60 வயசில் வரல, 50 வயசு தான் இப்போ ஆகுது. 50 வயசுக்குள்ளேயே ஒரு டாக்கிங் பாயிண்டாக, சென்சேஷனாக, அரசியலில் அடுத்த கட்ட தலைவராக, எந்த அளவுனா ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்கு. இப்போ சாணக்கியா டிவி வந்து ஒரு சர்வே பண்றாங்க, சாம்பிள் சைஸ் எவ்வளவு இருந்தது, அதெல்லாம் நிறைய டிபேட் போயிட்டு. நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமான்றதை தாண்டி எனக்கு அரசியல் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அரசியல நம்ம இல்லைன்னா அரசியல் நிறைய பேசலாம். ஓகே, அந்த அரசியலை நான் பார்த்தது என்னன்னா, இப்போ சாணக்கியா டிவியோட சர்வே சாம்பிள் சைஸை பத்தி நிறைய கொஸ்டின் பண்றாங்க. அந்த சாம்பிள் சைஸை விட்டுருங்க, 23% வந்து டிவிக்கே எங்களுக்கு ப்ரிஃபர்டு, 23% ஏடிஎம்கே சொல்லும்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா 50 வருஷம் இருக்கிற ஒரு பார்ட்டி அதுக்கு 23% சொல்றாங்க, இதுக்கும் 23% சொல்றாங்கன்னா எந்த அளவு ஒரு அன்பு இருந்தா அவ்வளவு பேர் வந்து விஜய் சாருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களே. அது ஆக்சுவலி நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் இதெல்லாம் டிபேட்டபிள், அதில் நான் இறங்க விரும்பல. ஆனா தட் சென்ஸ் அ சிக்னல் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எல்லாருக்கும் ஒரு சிக்னல் வருது, அப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க.
எல்லோருமே ஏதோ ஒண்ணு இருக்கு அந்த பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு ஃபோர்ஸ் உருவாகிட்டு இருக்கு. அண்டர் கரண்ட் அப்படின்வாங்க அரசியல் உலகத்தை. என்ன சொல்லுவாங்க, ஒரு அண்டர் கரண்ட்ல ஒரு சேஞ்ச் வந்துட்டே இருக்கும், யாருக்குமே தெரியாது. இது மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா, நான் வந்து மகாராஷ்டிரால தான் 15 வருஷம் இருந்தேன், அங்கதான் படித்தேன். அண்டர் கரண்ட் வந்து கரண்ட்ல இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடணுன்ற மக்கள் மத்தியில் இருக்கிறது காங்கிரஸும் அங்கிருந்த சிவசேனா யாருமே கணிக்கல. சரத்பவார்லாம் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், ஏன்னா அவங்க பேரில் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னு. அவங்க டக்குன்னு நம்முடைய இங்கே இருக்குல்ல மகளிர் ஸ்கீம் இருக்குல்ல, இங்கே 1000 ரூபாய் மந்த்லி இருக்குல்ல, அவர் என்ன பண்ணாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோத்த உடனே அவர் ஷெண்டே இருக்கார்ல, டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் 1500 ரூபாய் பர் ஃபேமிலின்ட்டு. அதை விட என்ன பண்ணாருன்னா 6 மாதம் சேர்த்து மொத்தமாக கிரெடிட் கொடுத்துட்டாரு. அதாவது 6 மாதத்துக்கும் சேர்த்து ஒரே டைம்ல ஜூன் வரையும். தோத்த உடனே என்ன பண்ணிட்டாரு, இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி ஜான் டு ஜூனோட கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரு 9000 ரூபாய். இவ்வளோ பேர் மக்கள் 2 கோடி பேருக்கு ஃபேமிலிக்கு கொடுத்த உடனே அந்த லேடிஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஓட் போட ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு அண்டர் கரண்ட்டை இவங்க ஸ்டடி பண்ணவே இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, 1500 ரூபாய் கொடுத்தது நான் 2000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஐயோ ஆல்ரெடி 9000 ரூபாய் அவர் கொடுத்துருக்காரு 6 மாசத்துக்கு, இப்போ மாசம் மாசம் கொடுத்துருக்காரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு வந்து அப்படியே ஸ்வீப்பா பண்ணி இவ்வளோ பெரிய விக்டரி தெரியுமா. இப்போ மகாராஷ்டிரா பார்த்து அப்படியே யாருமே கணிக்கல. ஸோ அரசியல்ல எல்லாருமே எல்லா ப்ரிடிக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த இந்தியா தான் வின் பண்ண போகுது மகாராஷ்டிரான்னா, இல்லை இருக்கிற கவர்மெண்ட்டுக்கே நாங்கள் ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு அதுவும் மேசிவ் விக்டரி கொடுப்போம் சொல்லி அந்த கவர்மெண்ட்டுக்கு எம்ஏ கொடுத்தாங்கல்ல, அங்கே தான் சொல்ல வரேன். அரசியல் என்பது டக்குன்னு ஒரு அண்டர் கரண்ட்ல ஒன்று இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கல வச்சிங்களேன் நம்ம கைவிட்டு போயிடும். ஸோ அவங்க புரிஞ்சிக்கல, அவங்க தோத்துட்டாங்க காங்கிரஸ் டீம் எல்லாம். பட் இங்கே இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இது வந்து ஒரு மெசேஜ், அண்டர் கரண்ட்ல ஒன்று நடந்துட்டு இருக்கு, மக்கள் மத்தியில் அப்படி ரீச் ஆகிட்டு இருக்கு. விஜய் சார் ரொம்ப சீரியஸான ஒரு பொலிட்டிஷியனு, அதாவது ஏதோ வந்தார் போனார் அப்படி கிடையாது. இஸ் அ வெரி சீரியஸ் பொலிட்டிஷியன் அண்ட் இஸ் டாக்கிங் அபவுட் அம்பேத்கர், இஸ் டாக்கிங் அபவுட் பெரியார், விச் இஸ் அ என்ன சொல்றது வெரி பாப்புலர் டாபிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்தவரையும் பெரியார் அப்படின்றது மிகப்பெரிய டாபிக்னா அம்பேத்கர் மிகப்பெரிய டாபிக். ஏன்னா ரெவல்யூஷனரிஸ், 2 பேருமே ரெவல்யூஷனரிஸ். அதில் ஒருத்தர் நம்ம ஊரை சேர்ந்தவர், இன்னொருத்தர் வந்து உலகெங்கும் பேசப்படுற ஒரு பெரிய ரெவல்யூஷனிஸ்ட். இப்போ இந்த 2 பேரை பற்றி அவர் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா மக்களும் கனெக்ட் ஆகிடுது. விஜய் சாரால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லாருமே இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமுதாயமே வந்து அம்பேத்கரை வந்து தெரியாத சமுதாயம், இளைஞர் சமுதாயம், அவங்களுக்கெல்லாம் அம்பேத்கர் ஈஸியாக அறிமுகம் ஆயிடுச்சு. அம்பேத்கர் இதுவரை யார் பேசியிருந்தாங்க, ஒரு பர்டிகுலர் குரூப் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு விஜய் சார் வந்த பிறகு ஹோல் குரூப் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அம்பேத்கர்னு. அந்த புத்தகத்தை வாங்கணும், அவர் யாரு, இவர் போய் தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இவ்வளோ பெருசாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு, எப்படி எல்லாம் போய் ஃபாரின் நியூஸில் போய் டாப்பராக வந்திருக்காரு, எப்படி பேசியிருக்காரு அப்படிலாம் வரும்போது வியக்கிறாங்க எல்லாரும். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அம்பேத்கர் மூலமாக கொண்டு வந்துட்டாரா இல்லை விஜய் சார். அப்போது ஒரு சென்சேஷன் கிரியேட் ஆகுது, அண்டர் கரண்ட்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ விஜய் சாருடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து புத்தக வெளியீட்டு விழா இல்லை, அவங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அதை யூஸ் பண்ணி அதை வந்து அவருடைய ஃபிலாசபி என்ன, அவர் எதை நோக்கி பயணிக்கிறாரு அப்படின்றத வந்து விஜய் சார் ரொம்ப தெளிவாக அங்கே ஒரு 15 நிமிஷத்தில் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் தாண்டி எல்லோருக்குமே ஒரு செய்தி கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் இறங்கி பெரிய லெவலில் நான் வேலை பண்ண போகிறேன், வெயிட் பண்ணுங்க, ஐ எம் ஹியர் as a competitive force, no looking back அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸோட வந்திருக்காரு. ஸோ இன்னமே இருக்கிற மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ், டிஎம்கே ஒரு சைடு ஆளும் கட்சியாக இருக்குது, மிகப்பெரிய பார்ட்டி. அந்த இந்த சாணக்கியா டிவிலும் லார்ஜஸ்ட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு தான். அடுத்ததான் ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய மெசேஜ் என்னன்னா 23% ஆகிடுப்பா, ஈக்குவல் ஆகிடுவா விஜய்க்கு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடும். அடுத்தது மீதி இருக்கிற பிஜேபியிலும் சரி என்டிகேயும் சரி எல்லாருக்கும் மெசேஜ் வருது, உங்களுக்கான இது இவ்வளோதான். இப்போ டாப் 3னா இவங்க 3 பேர் ஆகிட்டாங்க. ஓகே, இதுவரையும் பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு ஒரு டாப்பில் இருக்கும்போது பார்த்தா அவங்கள நம்பர் 4 ஆகிட்டாங்க. இப்போ மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா இவங்க 3 பேர் தான் அப்படின்னு வரும்போது எப்படிப்பட்ட அலைன்மெண்ட்ஸ்லாம் வரப்போகுது, இப்போ அரசியல் எப்படி மாறப்போகுது, யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க. இப்போ எக்ஸைட்டிங் டைம்ஸ் ஆர் அகைன் ஃபார் தமிழ் பீப்புள், எக்ஸைட்டிங் டைம்ஸ். இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2025 பயங்கர எக்ஸைட்டிங்கா பல விஷயங்கள் நடக்க போகுது. 2025 இந்த ஜூனுக்கு அப்புறம் பாருங்க, அது விஜய் சார் வந்து ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அரசியல் அப்படின்னு இறங்கின பேரு பாருங்க, அப்படி பத்திக்கலாம் அந்த களத்துல இறங்கலங்கிற விஷயத்த வந்து அவர் மென்ஷனும் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இப்போ மழை வெள்ளம் இருக்கு அப்படின்னும் போது ஏன் வந்து நின்றுக்கலாமே, இப்போ திருவண்ணாமலையில மண் சரிவு அப்படின்னாங்க. இவ்வளவு நாள் ஓகே நீங்க நடிகர், இப்போ ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்கும்போது ஒரு அறிவிப்பு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கலாம், இந்த மாதிரி நீங்க வருத்தப்படாதீங்க, ஏன்னா இன்னைக்கு கேபி பாலா உட்பட நிறைய பேர் போய் பார்த்துட்டு வராங்க, பணம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு கட்சி தலைவராக அதை பண்ணியிருக்கலாமே. அதாவது சொல்ல போனா அரசியலே பண்ணுங்க பரவாயில்ல, அதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லி டு கமெண்ட். ஏன்னா அவர் இப்பதான் ஒரு இதுவா வந்துட்டு இருக்காரு. அவருடைய ஃபோக்கஸ் என்னன்னா இப்போ ஃபுல்லா அந்த படத்தை முடிச்சிடணும், முடிச்ச பிறகு ஃபுல் ஃபிளஜா இறங்கணும், அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். டே ஆன் டே அவுட் அதான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ எல்லாத்தையும் இதை மறந்துடுவாங்க, திருவண்ணாமலை இதுக்கு வரல நீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு அவர் என்னன்னா
நான் இப்போ தான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சின்னதாக நான் வந்து என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வரேன் ஃபுல் ஃப்ளெஜ்ஜா இந்த படத்தோட ஷூட்டிங் எப்படி இதுக்கே இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கு சார், நிறைய அதிர்வுகள். அது வந்து எப்படின்னா அவருடைய கமெண்ட்ஸ் என்னன்னா, நீங்க இதுக்கு வரல அதுக்கு வரல, இது வந்து ரிலீஃப் மெட்டீரியல் வந்து நீங்க வந்து பனையில் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலதெல்லாம் எனக்கு இதுல உடன்பாடே இல்லை. ஏன்னா இவர் கொண்டு போயிட்டு இதே ரிலீஃப் மெட்டீரியல் அங்கே போய் கொடுத்தாருன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிடும், அவரால் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண முடியாது. அடுத்தது எக்கச்சக்க பேர் வந்துட்டாங்கன்னா யாருக்கு ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்குறதுன்னு தெரியாம போயிடும். இப்போ இது என்ன ஆச்சுன்னா, ரிலீஃப் யாருக்கு கொடுக்கணும், ஒரு 1000 ஃபேமிலி வச்சுங்களேன், அந்த 1000 ஃபேமிலி மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க மட்டும் தான் வரப்போறாங்க. ஆனால் இவர் போனால் லட்சக்கணக்காக போய் திரண்டுடுவாங்க. அப்போ எப்படி ரிலீஃப் மெட்டீரியல் யார் கொடுப்பாரு? அவ்வளோ பெரிய கியூ நின்றுடும். இப்போ வந்து ரிலீஃப் வந்து ரியலான அஃபெக்டட் பீப்புளுக்கா இல்லை வந்தவங்களுக்குலாம் கொடுக்கணுமா, இப்படிலாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. ஸோ எனக்கு பொறுத்தவரையும் ரிலீஃப் மெட்டீரியல் வந்து பனையூரில் கொடுத்தது எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸாக தெரியல. அது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனை அது, அங்கே போனால் லட்சக்கணக்கான பேர் வந்துடுவாங்கன்ற பயத்தில் தான் அவங்க பண்ணல. ஆனால் பப்ளிக் மீட்டிங் வரும்போது அவர் போய் தான் ஆகணும். அங்கே எதுவும் இவரு கொடுக்க போகிறது இல்லை, இவர் பேச தான் போகிறார். அதுக்கான அந்த ஃபீல்டு ஒர்க்கு கண்டிப்பாக வெகு விரைவில் ஆரம்பிக்கும் போது, another 6 monthsல ஒரு டிஸ்ட்ரிக்டாக போயிட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு வேவ் பார்க்க போகிறோம். அந்த வேவ் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்குது, என்ன மாதிரி அலைன்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வரப்போகுது. ரூலிங் பார்ட்டி அவ்வளோ ஈஸியாக அவங்க விட்டுற போகிறது இல்லை. அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் எனக்கு தெரிஞ்ச வரையும் பெரிய அதிருப்தியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது என்னென்னா, ஒரு மழை கொட்டுது, 1 டேக்குள்ளே மறுநாளுக்குள்ளே எங்குமே மழை தங்கலை. சாதனையாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம். திமுக அரசாங்கம் பல விஷயங்களை சாதனையாக பண்ணிட்டு இருக்காங்க. சேலஞ்சாக எடுத்துகிட்டு எல்லாரும் இறங்கி களத்தில் இறங்கி மக்களுக்காக எல்லாத்தையும் விஷயம் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அங்கங்கே நடக்கும். ரொம்ப ஈஸியாக பொலிட்டிக்கல் கமெண்ட் பண்ணிடுறாங்க. அங்கங்கே மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லைனா யாருக்கோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, யாரோ ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னா அரசாங்கம் வந்து ஒருத்தருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் முன்னாடி ஒரு போலீஸ் வைக்க முடியாது. ஏன்னா சில இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. அதெல்லாம் சும்மா அவங்களுக்கும் தெரியும், நம்மளும் சொல்லி தானே ஆகணும்னு. ஏன்னா எல்லா அரசாங்கத்திலையும் கிரைம்ஸ் நடந்து தான் இருக்கும். பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக கொலைகள் நடந்துட்டு இருக்கும். அதாவது வன்மத்துக்காகவும் பணத்துக்காகவும் கொலைகள் நடந்து தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் நடந்துட்டு இருக்கு, எல்லா ஸ்டேட்லையும் நடந்துட்டு இருக்கு, எல்லா ஸ்டேட்லையும் நடந்துருக்கு, எல்லா கண்ட்ரிலும் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது மிகப்பெரிய லெவலில் சாதனை படைக்கும் வல்லரசுகள் கூட இதே நடந்துட்டு இருக்கு. ஓகே, அங்கெல்லாம் வந்து அரசாங்கத்து எதிர யாரும் பேச மாட்டாங்க, ஐயோ நீ எதுவும் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு மாட்டாங்க. ஆனால் நம்மளால மட்டும் பொலிட்டிக்கல் என்ன சொல்லுவாங்க, அங்கங்கே கொலை நடக்குது, மக்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்வாங்க. நம்மளுக்கே சிரிப்பா இருக்கும். ஏங்க இப்போ நான் என்னை வந்து ஒருத்தங்க அடிச்சுட்டு போனா வச்சுங்களேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனாங்கன்னா இங்கே ஒரு போலீஸை வைக்க முடியும்? யாருக்கு தெரியும் தனஞ்சயன் வந்து எதை அடிக்க போறாங்கன்னு? எப்படி வந்து போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் சும்மா ஒரு கமெண்ட் பண்ணணுன்றதுக்காக அரசியல் பேசுவாங்க. பட் அது அரசியல் கிடையாது. உண்மையான இது என்னன்னா, டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எது தெரியுமா? மக்கள் மத்தியில் எனக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் கிடைக்கல, இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகலை, நான் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கல அப்படின்னு வந்ததுனா தான் அதிருப்தி அதிகமாகும். ஆனால் அவங்க பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க திமுக அரசாங்கம். அதனால அப்படி மக்கள்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது, ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத போது எப்படி வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும்? ஓகே, அப்போ இவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு? இவரோட அலைன்மெண்ட் யாரு? 2025 நல்ல கண்டென்ட், பயங்கர கண்டென்ட் உங்களுக்கு இருக்கு. நான் அரசியல் பேசுறதுக்காக நிறைய வரல, பட் ஆனால் அரசியல் அப்படியே போயிடுவோம்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்ல வரேன்னா, அந்த ஒரு அரசியல் இதுல நிறைய பார்க்க போறோம், நம்ம பல மாற்றங்களை பார்ப்போம். அதுல விஜய் சார் என்ன மாதிரி ரூட்ல போறாரு, எப்படி மக்களோட மக்களா இயங்கி அவங்களுக்கு ஒரு மாற்றம் என்ன கொண்டு வர போறாரு. மாற்றம் என்பது உண்மையிலே முக்கியமான மாற்றமா இருக்கணும். மக்கள் பார்த்து வாவ், இப்படிப்பட்ட மாற்றம் இவரால் பண்ண முடியுமா? அவர் 1000 ரூபாய் கொடுத்தாரு மந்த்லி, நான் 2000 ரூபாய் கொடுக்குறது மாற்றம் கிடையாது. அதான் மாற்றம் ஆயிடும். அது வந்து ஒண்ணுமே கிடையாது. இன்க்ரிமெண்டல் ஐடியாஸ் சொல்லுவாங்க. ஆர் யூ கோயிங் டு கிவ் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், ஆர் கோயிங் டு டூ இன்க்ரிமெண்டல் ஐடியாஸ்? இன்க்ரிமெண்டல் ஐடியாஸ்ல வந்து ஒண்ணுமே வராது. இப்போ நீங்க எது நான் சொல்றேன்னா, இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் என்னன்னா, இப்போ பாஜக அரசு அங்க என்ன பண்ணாங்கன்னா, மாசம் 1500 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணல. தமிழக அரசு வந்து 1000 ரூபாய் கொடுக்குதுன்னா அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு யோசிச்சு 6 மாசம் சேர்த்து அடிச்சிடும். 9000 ரூபாய் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு ஃபீல்டு, ஒரு ஃபேமிலிக்கு? அடிச்சாங்க பாருங்க. அங்கதான் வந்து மொத்த பேர் விழுந்துட்டாங்க. என்னடா 9000 ரூபாய் எடுத்தோன்னு கிரெடிட் ஆயிடுச்சு நம்ம அக்கௌண்ட்ல அப்படின்னு. அங்கிருந்து மாசம் 1500 ரூபாய் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு டிலைட் வந்துடுச்சு இந்த அரசாங்கத்தை பற்றி. அப்படி என்ன மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான விஷயங்கள் நீங்கள் பண்ண போறீங்க? எது வந்து மக்களை வந்து எனக்கு இவர் தான் என்னுடைய அடுத்த கட்ட அரசியல் தலைவர், நான் இவரோட தான் பயணிக்க விரும்புகிறேன் அடுத்த பல வருடங்கள். ஏன்னா விஜய் சார் இந்த பிரேக் த்ரூ என்பது ஒரு 5 இயர்ஸ்க்கான பிரேக் த்ரூ இல்லை, இட் கேன் பி ஃபார் அ லாங்கர் பீரியட். அப்போ அந்த ஒரு மாற்றம் வரணும்னா அவ்வளோ ஈஸியாக வராது. அது அடிப்படை லெவல்லே மாற்றம் வரணும். அடிப்படை லெவலில் மக்கள் மத்தியில் இந்த மாற்றம் எனக்கு தேவைன்னு அவங்க நினைக்கணும். அப்படிப்பட்ட தேவை இங்கே இருக்கா? அந்த தேவைக்கு மீட் பண்ற மாதிரி இவர் என்ன கொடுக்க போறாரு? பல விஷயங்கள் இருக்கு. அட்வைஸ் எடுத்து பாருன்னு. ஐயோ, நம்ம அட்வைஸ் கொடுக்குற ஆள் இல்லை. கண்டிப்பா சார். நைஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ ஃபார் டைம்.
Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.